Hi, hello everyone. In the video, we section 1.1.1 historical background of electric charges. So last video, we introduction electrostatics first chapter introduction. So basic electrostatics, electromagnetism, different types of forces, electromagnetism, gravitational force, electromagnetism, explain electromagnetism applications. So that's why we electromagnetism last video we discuss. In the video, we historical background of electric charges. எலக்ட்ரிக் சார்ஜ்னா டைரக்டாக என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஸோ என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து 2 மில்லினியம் அகோ அப்படின்னு ஆரம்பித்து அடுத்த பேஜில் இது வரைக்கும் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன். இதில் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு கொஷின்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி ஒரு விஷயம் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் எப்பயும் போல் புக்கை லைன் பை லைனாக வாசிச்சுட்டு இல்லைனா தேவையான இடங்களில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் லைன் லைனாக வாசிக்கிறேன். ஸோ அதுதான் பெஸ்ட்டு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற போகிற என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா நான் புக்கில் லைன் மேனாக படிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 மில்லினியம்ஸ் அகோனா 2000 இயர்ஸ் அகோ, அதாவது இங்கேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீக்ஸ்னால் கிரேக்கர்கள். நம்ம முன்னாடி நீங்கள் ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா கிரேக்கர்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ கிரீக்ஸ் நோட்டீஸ்ட் தட் ஆம்பர், ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தானே இப்போ ஒரு ஆம்பர்னு ஒரு மெட்டீரியல் கொண்டு வராங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்தானே எதுக்கு கிரீக்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, கிரீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கிரேக்கர் சயின்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் கிரீக்ஸ் வந்து இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது அவங்களுக்கு. சரி, இப்போ கிரீக்ஸ் இருக்கட்டும். சரி, ஃபஸ்ட் மெயின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆம்பர்னு ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாங்க. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுவீங்க ஆம்பருங்கிற மெட்டீரியலும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா அனிமல் ஃபர்னு ஒன்று எடுப்பாங்க. அனிமல் ஃபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு ஆம்பருங்கிற மெட்டீரியல் சொல்லிடுறேன். ஆம்பருங்கிறது ஒன்றும் இல்லை, நான் இமேஜ் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ பழங்காலத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கோல்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சில்வர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிளாட்டினம்லாம் ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம அலங்கரிக்கிற மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ் போடுறோம்ல. பழங்காலத்தில்னா மெடிட்டரேனியன் சி, அதாவது அதை சுற்றி இருக்கிற ரீஜியன் பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் ரீஜியன்பாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு நாகரிகம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மரத்துலேருந்து பிசின் மாதிரி வரும், ஓகேங்களா? அது அப்படியே ரொம்ப காலமாக பல ஆயிரம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கல்லை ஃபார்ம் பண்ணதை அப்படியே எடுத்து தேய்ச்சி பாலிஷ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணுற இந்த கல் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை தான் ஆம்பர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கோல்டு யூஸ் பண்ணுற மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆம்பருங்கிற ஒரு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த ட்ரெஸ், இப்போ நம்ம காட்டன் போடுறோம், பாலிஸ்டர் கிளாத்லாம் யூஸ் பண்ணுறோம். அவங்க எந்த கிளாத் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா நார்மல் காட்டன் யூஸ் பண்ணுவாங்க தான், இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக அவங்களுக்கு குளிருக்கு அனிமல் ஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நல்ல போர்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ அந்த அனிமல் ஃபர்னு ஒன்றும் இல்லை, விலங்குகளோட தோலை எடுத்து ஒரு போர்வை மாதிரி செய்கிறது, ஒரு அலங்காரமாக செஞ்சு பண்ணுறது. அலங்காரம்னு சொல்ல முடியாது, ஸோ ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிறது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அனிமல் ஃபர் அப்படின்னு சொல்கிற ஒரு மெட்டீரியல்னால ஆகுனது. ஸோ இப்போ இந்த ஆம்பரும் அனிமல் ஃபர்ரும் அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல். இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இது 2 மெட்டீரியல் என்னடா புதுசாக இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கூடாது. ஆம்பருங்கிறது நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்னமெண்ட்டாக இருந்தது. அது எப்படிங்கிறத நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெசின்னு சொல்லுவாங்க. அதாவது மரத்தில் இந்த பிசினா பால் மாதிரி அப்படியே வடிஞ்சு வரும், ஓகேங்களா? அது அப்படியே கட்டியாகி பல ஆயிரம் வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் ஆம்பர் உருவாகும். சரி, நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சாலிட் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் ஃபார்ம்டு ஃப்ரம் த ரெசின் ஆஃப் அ ஃபாசிலைஸ்டு ட்ரீ. ஃபாசிலைஸ்டு ட்ரீனா ரொம்ப நாளாக அந்த ட்ரீ அப்படியே இருந்து மக்கி போய் வர்ற ட்ரீ தான் ஃபாசிலைஸ்டு ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்லேருந்து வர்ற அந்த மாதிரி இது இருக்கதான் ஆம்பர் அப்படின்னு சொல்லி ஆம்பர்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த ஆம்பரையும் அனிமல் ஃபர்ரையும் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்னா ஜென்ரலாக அவங்க பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டே டு டே லைஃப்பில் இது யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, காலத்தில் மாட்டியிருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, 2 ஒராசிட்டு இருக்கும். அதுலேருந்து அவங்க ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஆம்பரும் அனிமல் ஃபர்ரையும் நீங்கள் வச்சு தேய்ச்சிங்க, ஆம்பர் ஒரு கையிலையும் அனிமல் ஃபர் ஒரு கையிலையும் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த ஆம்பரை தேய்ச்சிட்டு இந்த ஆம்பரை கொண்டு போய் சின்ன பீஸ் பேப்பரில் வச்சுருந்தீங்கன்னா இந்த சின்ன பீஸ் பேப்பரெல்லாம் இதில் போய் ஒட்டிக்கும். ஆம்பரில் சுற்றி இந்த பேப்பரில் ஒட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னடா அது இந்த ஆம்பரி அனிமல் ஃபர்ரி வச்சு தேய்ச்சா ஆம்பரில் பேப்பர்லாம் ஒட்டிக்கிச்சு, இந்த ஆம்பருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு மேஜிக் இருக்குது, மாயாஜாலம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க. ஆனால்
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆம்பரில் மட்டும் இல்லைப்பா சாமி, இன்னொன்று நீங்கள் என்ன ராட் எடுத்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் ராட் எடுத்தாலும் சரி, ஒரு கிளாஸ் ராட் எடுத்தாலும் சரி, நம்ம புக்கில் என்ன பண்ணிப்பாங்கன்னா பிளாஸ்டிக் ராட் எடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் ராடையும் அனிமல் ஃபர்ரையும் எடுத்து திரும்பி நீங்கள் ரப் பண்ணுறீங்க. அனிமல் ஃபர்னு ஒரு இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, சில இடங்கள் என்ன பண்ணிப்பாங்கன்னா சில்க் கிளாத்தில் மென்ஷன் போட்டு தேய்ச்சாலும் சரி, இல்லைங்களா? பிளாஸ்டிக் ராடையும் அனிமல் ஃபர் இல்லை சில்க் கிளாத்தில் போட்டு தேய்ச்சாலும் சரி, இந்த பிளாஸ்டிக் ராடை சுற்றியும் நிறைய பொருள் ஒட்டிக்கிச்சு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆம்பரில் மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, பிளாஸ்டிக் ராட்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அந்த தேய்ச்சதுக்கப்புறம் அது போய் ஒட்டிக்குதுல, அந்த இதை சுற்றி ஒட்டிக்குதுல, அந்த ஒட்டிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பர் சார்ஜ் ஆகிடுச்சு. நீங்களா இப்படி தேய்க்கும்போது அனிமல் ஃபர் கூட ஆம்பர் தேய்க்கும்போது போய் இந்த பேப்பர்லாம் தேய்ச்சிட்டு ஆம்பரை கொண்டு போய் நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரில் வச்சிங்கன்னா, சின்ன சின்ன பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த பேப்பர்லாம் அதில் ஒட்டிக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பர் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஃபோனை சார்ஜ் போடுற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பர் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் ராடும் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. அதை நான் அப்படியே இப்போ லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 2 millennium agoனா 2000 years ago கிரீக்ஸ் நோட்டிஸ்ட் தட் ஆம்பருங்கிறது என்னது, சாலிட் டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் ஃபார்ம்டு ஃப்ரம் த ரெசின் ஆஃப் எ ஃபாசிலைஸ்டு ட்ரீ. ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்னால் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மெட்டீரியல் வந்துட்டு இருக்கும். ஃபார்ம்டு ஃப்ரம் த ரெசினாக சொல்லுவாங்க, பிசின். அதான் ரெசினாலே பிசின் மாதிரி வந்துட்டு இருக்கிறதுல ஒரு பழைய ட்ரீயில் இருக்கிற அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆம்பர் ஆஃப்டர் ரப்பிங் வித் அனிமல் ஃபர் கூட ரப் பண்ணிவிட்டு அட்ராக்டட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் டஸ்ட். நான் இங்கே என்ன சொன்னேன், ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் சொன்னேன். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன தூசி வச்சாலும் சரி, சின்ன சின்ன இலைகள் வச்சாலும் சரி, அந்த இலைகள் எல்லாத்தையும் அந்த ஆம்பர் அட்ராக்ட் பண்ணிக்குது, இழுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது த ஆம்பர் பொசஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி, அப்போ ஆம்பர் வந்து அது பண்ணிச்சில் அந்த செயலை செஞ்சிச்சில் இஸ் செட் டு பி சார்ஜ்டு. அப்போ ஆம்பர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆம்பர் சார்ஜ்டு ஆகிடுச்சு, ஏன்னா சார்ஜ் ஆனதுனால தான் அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் இனிஷியலி தாட், என்ன நினச்சாங்க இனிஷியலாக என்ன நினச்சாங்கன்னா ஆம்பர் ஆஸ் திஸ் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, ஆம்பருக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் லேட்டர் பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஓன்லி ஆம்பர் பட் ஈவன் எ கிளாஸ் ராட் ரப்டு வித் எ சில்க் கிளாத். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் ராட் சொல்கிறது போல பிளாஸ்டிக் ராட் சொல்லிட்டேன். ஸோ இது கிளாஸ் ராட், நம்ம புக்கில் கிளாஸ் ராடுன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்தது தான் பிளாஸ்டிக் ராட் இருக்கும். ஸோ கிளாஸ் ராடை நீங்கள் ஒரு சில்க் கிளாத்து கூட, இங்கே நான் இங்கே அனிமல் ஃபர்னு எழுதியிருந்தேன்னா, ஸோ கிளாஸ் ராடை வந்து ஒரு சில்க் கிளாத்து கூட நீங்கள் ரப் பண்ணிங்கன்ற பட்சத்தில் ஓகேவா, இந்த கிளாஸ் ராடு சார்ஜ் ஆகிடுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, லேட்டர் பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஓன்லி ஆம்பர் ஈவன் எ கிளாஸ் ராட் வென் ரப்டு வித் சில்க் கிளாத். ஓகேங்களா, என்னது ஈவன் எ கிளாஸ் ராட் வென் ரப்டு வித் சில்க் கிளாத், ஓகேங்களா, அட்ராக்ட்ஸ் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ், சின்ன சின்ன பேப்பரையும் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கிளாஸ் ராட் ஆல்சோ பிகம் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் ரப்டு வித் சூட்டபிள் மெட்டீரியல், நீங்கள் கிளாஸ் ராடை கொண்டு போய் ஏதாவது ஒரு சூட்டபிள் எந்த மெட்டீரியலில் போய் மரத்தில் தேய்ச்சாலும் சார்ஜ் ஆகாது. கிளாஸ் ராடை கொண்டு போய் ஒரு மரத்தில் தேய்ச்சிங்கன்னா சார்ஜ் ஆகாது, ஆனால் ஒரு சில்க் கிளாத்தில் தேய்ச்சிங்கன்னா அது சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் ரப்டு வித் சூட்டபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சொல்லி. சரி, இப்போ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் வந்து இன்னொரு மெட்டீரியல் அட்ராக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் இப்போ இது வரைக்கும் நடந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மெட்டீரியல் ஆம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆம்பரை சுற்றி சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் உட்காருதா, இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்ராக்ட் பண்ணுறத என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சார்ஜ் ஆகிடுச்சு, ஆம்பர் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பழைய காலத்தில் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் அவங்க டீட்டெயில்டாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதை மட்டும் பார்ப்போம். அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போங்களா இங்கே இருக்கு பாருங்கள், கன்சிடர் எ சார்ஜ் ரப்பட் ராட். இதை என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜை படிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, நம்ம புக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயக்ராம் கொடுத்துருப்பான். என்னை பொறுத்தளவு இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தளவு இன்னொரு டயக்ராம் வரணும். அதாவது இங்கே ஏபின்னு கொடுத்துருக்கான்ல, ஆனால் சிங்கிற இன்னொரு செக்ஷனும் வரணும். அதை நான் இங்கே கோபைலட் மூலயமா, அதாவது ஏஐ மூலயமா நான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ஏங்கிற ஒரு டயக்ராம், பிங்கிற ஒரு டயக்ராம், சிங்கிற ஒரு டயக்ராம் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கேன். இதான புக்கில் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. நான் தான் அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ 2 ராடு எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து ரப்பர் ராடு ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ராடு எடுத்துக்கிறாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ராடு வச்சுருக்காங்க, என்ன இது அப்படியே நம்ம கேட்க போகிறதில்ல, கொஷின்ஸ் எதுவும் வரப்போகிறதில்ல, பட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ரப்பர் ராடு எடுத்துக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ராடு எடுத்துக்கிறாங்க, 2 ராடு தான் எடுத்துக்கிறாங்க. 2 ராடுமே சார்ஜ் பண்ணிடுறாங்க. எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இந்த ரப்பர் ராடை போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரப்பர் ராடு, இதுதான் ரப்பர் ராடுன்னு வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணுறேன், ஒரு அனிமல் ஃபரில் வச்சு தேய்ச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிடுறேன். அதே மாதிரி கிளாஸ் ராடையும் எடுத்து தேய்ச்சி அதையும் சார்ஜ் பண்ணிடுறேன்.
இப்போ ரப்பர் ராடை கயத்தில் கட்டி தொங்க விட்டுட்டாங்க. இப்போ நான் கிளாஸ் ராடை பக்கத்தில் கொண்டு போனேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த ரப்பர் ராடு தள்ளி போகுது. ஓகேனா ரப்பர் ராடு தள்ளி போகல, ரப்பர் ராடு அட்ராக்ட் ஆகுது. எப்படின்னா இந்த கிளாஸ் ராடை பக்கத்தில் கொண்டு வரும்போது இந்த ரப்பர் ராடு இதை ஒட்டி வருது. ஓகேங்களா, 2 அட்ராக்ட் ஆக வருது, அது பக்கத்தில் வருது. ஆனால் இதுவே நான் 2 ரப்பர் ராடு எடுத்துக்கிறேன், ஒன்று தொங்க விட்றேன், இன்னும் கையில் வச்சுருக்கேன், 2மே சார்ஜ் பண்ணிடுறேன், பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் 2 தள்ளி போகுது. ஓகேங்களா, இது இந்த பக்கம் தள்ளி போகுது, இது இந்த பக்கம் தள்ளி போகுது. இந்த டயக்ராம் இங்கே எது தப்பு? ஓகேங்களா, நம்ம புக்கில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 2 அட்ராக்ட் ஆகுது. ஒரு ரப்பர் ராடியும் ஒரு கிளாஸ் ராடி வச்சிங்கன்னா அட்ராக்ட் ஆகுது, ஒரு ரப்பர் ராடியும் இன்னொரு ரப்பர் ராடி வச்சிங்கன்னா 2 ரிப்பல் ஆகுது, தள்ளி போகுது. ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ராடை வச்சுருந்தீங்கன்னா 2 கிளாஸ் ராடு நீங்கள் சார்ஜ் பண்ணி வைக்கிறீங்க, 2 கிளாஸ் ராடையும் தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ராடும் தள்ளி போகுது, இந்த கிளாஸ் ராடும் தள்ளி போகுது, பக்கத்தில் வர மாட்டேங்குது. இப்போ நல்லா பார்த்துக்கணும், இதை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே சொல்கிறாங்க. ஓகே, புக்லேயுமே அதான் கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு லைனாக படித்து நோட்ஸாக பிரித்து இப்படி எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் புக்கிலையும் இருக்குது, இந்த புக்கில் இருக்கிற லைனை தான் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் புக்கிலே படிக்கிறேன், ஆனால் நீங்கள் எப்படினாலும் புக்கு தான் படிப்பீங்க. ஸோ அதனால் நான் புக்கில் இருக்கிறதே லைன் பை லைனாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அதை திரும்பி சொல்லிடுறேன். இங்கே இருக்குது என்னோடய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் ராடும் ஒரு கிளாஸ் ராடு வைக்கிறோம், 2மே சார்ஜ் பண்ணிடுறோம். சார்ஜ் பண்ணுறதுனா எப்படி, ஏதாவது ஒன்று தேய்ச்சி நம்ம சார்ஜ் பண்ணிடுறோம். சார்ஜ் பண்ணிவிட்டு 2யும் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனால் 2 பக்கத்தில் வருது, அட்ராக்ட் ஆகி வருது. ஆனால் இதுவே 2 ரப்பர் ராடாக இருந்ததுன்னா 2மே தள்ளி போகுது, 2மே கிளாஸ் ராடாக இருந்தாலும் தள்ளி போகுது. கிளாஸ் ராடு 2 தள்ளி போகுது, ரப்பர் ராடாக இருந்தாலும் தள்ளி போகுது. பட் 2 வேறு மெட்டீரியலாக இருந்தால் அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் எ சார்ஜ்டு ரப்பர் ராட். அப்படின்னா இந்த டயக்ராம் பார்க்கணும். கன்சிடர் இதில் எடுத்துங்க, கன்சிடர் இதுதான் ஒரு சார்ஜ்டு ரப்பர் ராட், அதான் கொடுத்துருக்காங்க. கன்சிடர் எ சார்ஜ்டு ரப்பர் ராட் ஹேங்கிங் ஃப்ரம் எ த்ரெட்டில் கட்டி தொங்க விட்டுறாங்க. ஓகேங்களா, ஹேங்கிங் ஃப்ரம் எ த்ரெட் ஷோன் இன் த ஃபிகர் 1.1. சப்போஸ் அனதர் சார்ஜ்டு ரப்பர் ராட் இஸ் brought நியர் த ஃபஸ்ட் ரப்பர் ராட். இங்கே என்னன்னா ஃபஸ்ட்டுன்றது பதிலாக, ஃபஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டா சார்ஜ்டு ரப்பர் ராட்னு. நீங்கள் பெட்டர் நீங்கள் இங்கே நோட்ஸில் எழுதி வச்சுங்க, இட் இஸ் எ சார்ஜ்டு ரப்பர் ராட், இதுவும் சார்ஜ்டு ரப்பர் ராடு தான் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நானாக தான் எழுதி வச்சுப்பேன், நீங்களும் எழுதி வச்சுங்க. சப்போஸ் அனதர் சார்ஜ்டு ரப்பர் ராட் இஸ் brought நியர் தி ஃபஸ்ட் ரப்பர் ராட். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, புக்கில் இதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு சார்ஜர் ரப்பர் ராடை கட்டி தொங்க விட்டுறாங்க ஒரு த்ரெட்டில், இன்னொரு சார்ஜர் ரப்பர் ராடை பக்கத்தில் கொண்டு வராங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்கான். தென் த ராட்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா இது 2 ரிப்பல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் என்னோட நோட்ஸில் நான் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு இதை இப்படி தான் நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, சப்போஸ் அனதர் சார்ஜ் ரப்பர் ராட் இஸ் brought நியர் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் ரப்பர் ராட் த ராட்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அதுதான் நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இது வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து நவ் இஃப் யூ பிரிங் எ சார்ஜ் கிளாஸ் ராட் க்ளோஸ் டு அனதர் சார்ஜ் ரப்பர் ராட். இப்போ தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த ஃபஸ்ட்டு செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன சார்ஜ் கிளாஸ் ராட் இஸ் brought நியர் தி சார்ஜ் ரப்பர் ராட். அப்போ என்ன ஆகுது, இது 2 அட்ராக்ட் ஆகுது தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைங்களா, தே அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட், அது வரைக்கும் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து இந்த இதை நம்ம புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் வரைஞ்ச ட்ராயிங்கில் தான் இருக்குது, அதாவது நானாக போட்டு வச்சிருந்த ட்ராயிங்கில் தான் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா, at the same time if a charged glass rod is brought near another charged glass rod then the rods repel each other. இப்போ 2 கிளாஸ் ராடும் சார்ஜ் பண்ணதை நான் பக்கத்தில் எடுத்ததுன்னா 2 ரிப்பல் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ தீஸ் 2 கிளாஸ் ராட்ஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இது மூலம் இந்த 4 லைன் 5 லைனில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணல, என்ன அப்சர்வ் பண்ணோம், அந்த அப்சர்வ் பண்ணதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது 2 ராடும் பக்கத்தில் இந்த அப்சர்வேஷனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, த சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராட் அண்ட் தட் ஆஃப் கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்றாங்க. எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, 2ம் வெவ்வேறு. இதில் ஃபஸ்ட் என்னன்னா, லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இதை தான் அவங்க கன்க்ளூஷன் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இதில் தான் இருக்கும். நான் அதனால ஃபஸ்ட்டே முன்னாடி சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ரப்பர் ராடும் கிளாஸ் ராடும் பக்கத்தில் போனால் அட்ராக்ட் ஆயிடுது. பட் 2ம் ஒரே மெட்டீரியலாக கொண்டு போனால் ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரப்பர் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, கிளாஸ் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான், த சார்ஜிங் ஆஃப் ரப்பர் ராட் அண்ட் தட் ஆஃப் கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். 2 வெவ்வேறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ என்ன அடுத்த பாயிண்ட் என்னன்னா, த சார்ஜ் ரப்பர் ராட் ரிப்பல்ஸ் அனதர் சார்ஜ் ரப்பர் ராட். கரெக்டாக, ஒரு ரப்பர் ராட் இன்னொரு ரப்பர் ராடை ரிப்பல் பண்ணுது, விச் இம்ப்ளைஸ் தட் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், இது 1 மார்க் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்லை லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இன்னொன்றையும் கொண்டு வரலாம். இப்போ ரப்பர் ராடு ரிப்பல் ஆகுது. அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா, we can also arrive at the same inference by observing that a charged glass rod repels another charged glass rod. அதாவது ஒரு கிளாஸ் ராடு இன்னொரு கிளாஸ் ராடை ரிப்பல் பண்ணுது, அதுலேருந்தும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்களா, சம்டைம்ஸ் கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பரவாயில்ல, கொஞ்சம் நீட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க நம்ம புக்கில். ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்னன்னா, the charged rubber rod attracts the glass rod. அப்போனா என்ன அர்த்தம்னா பாருங்கள், charged rubber rod attracts the charged glass rod. ரப்பர் ராடும் கிளாஸ் ராடும் அட்ராக்ட் ஆயிடுது, implying that the charge in the glass rod is not the same kind of charge present in the rubber அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுதான் இதுலேருந்து தான் சொல்கிறாங்க. அதாவது 2 ராடும் ஒரே சார்ஜாக இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் சொல்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, ஒரு ரப்பர் ராடு எடுத்திருக்கோம். அடுத்து அதே மாதிரி ஒரு கிளாஸ் ராடு எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ ரப்பரையும் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ரிப்பல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அதுவே கிளாஸும் எடுக்கும்போது அதுவும் ரிப்பல் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். நான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும், பட் இது புரிஞ்சுக்குங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கிளாஸும் ரப்பரும் எடுக்கும்போது அது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் இதை ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறேன், இதையும் ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறேன். இதில் எப்படி சார்ஜ் பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு சில்க் கிளாத்துலேயே வச்சு நான் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். சில்க் கிளாத்தை வச்சு தேய்க்கிறேன். ரெண்டுக்குமே நான் சில்க் கிளாத் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்னா ரெண்டுக்குமே சேம் சார்ஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரப்பருக்கும் சேம் சார்ஜ் தான் இருக்கும். அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். அதே மாதிரி இந்த கேஸில் என்ன பண்ணுவேன், கிளாஸ் ராடை நான் சார்ஜ் பண்ணும்போதும் அதே சேம் சில்க் கிளாத்தை யூஸ் பண்ணுவேன். இப்போது நான் இந்த சில்க் கிளாத்தை வச்சு கிளாஸை சார்ஜ் பண்ணேன்னா கிளாஸுக்கும் 2 கிளாஸுக்கும் சேம் சார்ஜ் தான் இருக்கும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ரப்பரும் கிளாஸும் வெவ்வேறு சார்ஜ் வர வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால தான் இந்த ரிசல்ட்டே வரல நம்மளுக்கு. இது ரெண்டுக்கும் ஒரே சார்ஜாக இருந்தால் ரெண்டுமே ரிப்பல் தான் இருக்கணும். இங்கே ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிருக்கு. இந்த 2 ரிசல்ட் வராததுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரப்பருக்கு ஒரு சார்ஜாகவும் இருக்குது, கிளாஸுக்கு ஒரு சார்ஜாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கிறுக்கி இருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படிங்கிறத இதில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்கன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிட்டாங்க, இம்ப்ளை தட் த சார்ஜ் இன் த கிளாஸ் ராட் இஸ் நாட் தட் ஆஃப் தி சேம் சார்ஜ் ப்ரெசென்ட் இன் த ரப்பர் அப்படின்னு சொன்னாங்க. என்னது, கிளாஸ் ராடில் இருக்கிற சார்ஜும் ரப்பர் ராடில் இருக்கிற சார்ஜும் வெவ்வேறு அப்படிங்கிறத அப்படி தான் சொல்லிட்டாங்க. இதில் மெயினாக இது எழுதிக்கணும், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். இது ரெண்டையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். ஒன்று ஆம்பர் வச்சு பண்ணோம், இன்னொன்று இந்த ரப்பர் ராடையும் கிளாஸ் ராடையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா. ஆனால் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, வெறுமனே சார்ஜிங்கிற மெத்தட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், லைக் சார்ஜஸ் அண்ட் அன்லைக் சார்ஜஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்கோமே தவிர இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் சொல்ல, நெகட்டிவ் சார்ஜ் சொல்ல, எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் எப்படி யார் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பெஞ்சமின் ஃப்ராங்க்லிங்கிறவர் தான் வராரு. ஓகேங்களா? அது இன்னொன்று வருஷம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லிங்கிறது தான் வராரு. அவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 சார்ஜ் இருக்குப்பா, ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், இன்னொன்று பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாரு. இங்கே பாருங்கள். ஸோ தேர்ஃபோர் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி 2 சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ரப்பர் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, கிளாஸ் ராடுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது. ரெண்டுக்கும் யாரும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு யாரும் சொல்லலை. ஆனால் இவர் தான் ஃபஸ்ட் டைம் இதுக்கு பாசிட்டிவ் கொடுத்துடலாம், இதுக்கு நெகட்டிவ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? therefore 2 kinds of charges exist in the universe. In the 18th century, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் ஃபஸ்ட் டைம் வராரு. கால்டு 1 type of charges பாசிட்டிவ், ஒரு சார்ஜை பாசிட்டிவ்னு கொடுத்துடலாம், another type of charges நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பேஸ்ட் ஆன் ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன்னா அவர் தான் சொல்கிறார், இதை பாசிட்டிவ் கொடுக்கணும், இதை நெகட்டிவ் கொடுக்கணும். அவர் தான் ஒரு கன்வென்ஷன், ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாரு. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி ஃப்ராங்க்லின் கன்வென்ஷன், ரப்பரும் ஆம்பர் ராட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம புக்கில் என்ன பண்ணிப்பாங்கன்னா, என்னது ரப்பர் ராடும் ஆம்பர் ராடையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னது ரப்பர் ராட் எடுங்க. ரப்பர் ராடில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரப்பர் ராடையும் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸுக்காக பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள். ஸோ இந்த வைல் த கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன, இப்போ இதுதான் அவர் சொல்கிறார், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் 2 இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம 2 சார்ஜ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜாக போட்டலாம் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி வருது. இல்லைங்களா? என்னென்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. இந்த மெட்டீரியல் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா நியூட்ரலாக இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் சார்ஜே இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதில் சார்ஜே இருக்காதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குங்களா. இது பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நிமிஷம் இருங்க, இது பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா இது நெகட்டிவ் சார்ஜ். இந்த அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் சார்ஜ். அதனால் இதில் எல்லாமே நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவர் தான் சொல்கிறாருங்களா. இஃப் த நெட் சார்ஜ் இஸ் 0, அதாவது அந்த மெட்டீரியலில் நெட் சார்ஜ் 0வாக இருந்துச்சுன்னா the ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறாரு. இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஆனால் அதை நீங்கள் தேய்க்க தான், அதாவது இந்த ஒரு இதான் அது ஆம்பர்னு வச்சுக்கோங்க. இந்த ஆம்பர் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜே இருக்காது. ஆனால் நீங்கள் அதை வந்து ஒரு அனிமல் ஃபரில் தேய்ச்சிங்க அப்படின்னா தான் இதுக்கு சார்ஜ் உண்டாகும். ஓகேவா. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. இனிஷியலாக அது நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரலாக இருக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதை யார் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஜே தாம்சன் அண்ட் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இது நம்ம வந்து நைன்த்து சயின்ஸில் படிச்சிருப்போம். அதாவது போர்ஸ் அட்டாமிக் மாடல் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இதில் ஒரு ஜே தாம்சன் அண்ட் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா 19th century பாருங்கள், இவர் 18th century சொல்லிட்டாரு. ஆனால் அது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த 19th century அண்ட் இந்த பிகினிங் ஆஃப் 20th century ரொம்ப லேட்டராக தான் we now understand that the atom is electrically neutral and is made up of negatively charged electrons, positively charged protons and neutrons which have zero charge. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் ஒரு ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டமோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சென்ட்ரலாக நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரவுண்ட் பண்ணிவிட்டு ரிவால்வ் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது, இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஒன்று எலக்ட்ரான்ஸு. அதுவே ஆனால் இருக்கிற நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்ஸ் இருக்கும், அதே மாதிரி ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அப்புறம் நியூட்ரான்ஸ்க்கு வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு சார்ஜே இருக்காது. இப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ், இதெல்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா ஜே தாம்சன் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா அவங்க இதுதான் சொல்கிறாங்க. ஓகே. இதனால் இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா இப்போ இதுதான் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். நிறைய ஆட்டம் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மெட்டீரியலே உருவாக்கியிருக்கோம். ஆட்டமே நியூட்ரலாக இருக்கும்போது இதனால் இது நிறையா நம்பர் சேர்த்து நம்ம மேக் பண்ணுற மெட்டீரியலும் நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருவாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம். அப்புறம் இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நியூட்ரல் இன் ஜென்ரல், அதான் சொல்கிறாங்க. பாருங்கள், ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், அப்புறம் இந்த மெட்டீரியல் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் ஆல்சோ எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்புறம் when object is rubbed with another object, some amount of charge is transferred from one object to the another object due to the friction. சரி, ஓகே, சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ ஆம்பர் இனிஷியலாக நியூட்ரலாக தான் இருக்குது. ஆனால் இதை நான் வந்து அனிமல் ஃபர் கூட ரப் பண்ணும்போது, இப்போ நான் ஆம்பரையும் அனிமல் ஃபரையும் எடுத்துக்கிறேன். இதுதான் ஆம்பர்னு வச்சுக்கோங்க, இதையும் அனிமல் ஃபர் இதான்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது ரெண்டையும் நான் ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரப்னா தேய்க்கும் போது சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஆர் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது எதர் ஆம்பர்லேருந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், இல்லைனா இதிலேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். எந்த ரெண்டு மெட்டீரியலும் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்களா. வென் ஒன் மெட்டீரியல் இஸ் ரப்டு வித் அனதர் ஆப்ஜெக்ட், சம் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அனதர். எந்த ஆப்ஜெக்ட்னு அவங்கள தெளிவாக சொல்ல. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம இனிமேல் படிப்போம், என்ன சார்ஜ்னா என்னங்கிறத தெளிவாக சொல்லுவோம். பட் என்ன இனிஷியலாக நியூட்ரலாக இருக்குது, நீங்கள் தேய்க்கும் போது தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு த அனதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுவும் எதனால் வந்துச்சு, எதனால் நம்ம தேய்க்கிறதுன்றதோட முக்கியமாக என்ன சொன்னால் ஃப்ரிக்ஷன்னால் வருது. சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் டியூ டு ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷன் மூலயமா சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் பீரியட் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுதான் நம்ம புக்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க. சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்டு ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜிங் த ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்டு அஸ் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா, சார்ஜிங்னா என்னன்னு பார்த்தோம். இல்லைங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ஆம்பரையும் இன்னொன்று எடுத்தோம்னா அட்ராக்ட் ஆகும், அதாவது சார்ஜ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அப்புறம் லைக் சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆட்டம்ஸ் வந்து நியூட்ரலாக இருக்கும், இதை வச்சு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு மெட்டீரியல் ரப் பண்ணும்போது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிக்ஷன் மூலயமா ஒரு சார்ஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் இன்னும் 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் ஆன்லைனில் காமிக்கலாம்னு நினச்சேன். பட் இப்போ ஆல்மோஸ்ட் 25 minutes ஆயிடுச்சு. நான் கீழே லிங்க்கில் போடுறேன், அந்த யூடியூப் வீடியோவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சிமுலேஷன் வீடியோவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. தேங்க்யூ.